இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய கதிருடைய தலைப்பு குலதெய்வங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய அளவிலே, மாநில அளவிலே ஏதாவது ஒரு ஊரிலே ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம் இல்லாத குடும்பங்கள் இல்லை. காமராஜர் அவர்கள் ரஷ்யாவிலே மறைந்த குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களோடு சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்ட நேரத்திலே விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று விமானத்திலே அந்த பழுது ஏற்பட்டது. உள்ளே இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக காமராஜர் அவர்கள் தன்னுடைய குலதெய்வமான விருதுநகர் மாரியம்மன் வேண்டிக் கொண்டாராம். எங்கள் குலதெய்வமான மாரியம்மா எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இதயபூர்வமாக வேண்டிக் கொண்டாராம். சிறிது நேரத்தில் அந்த விமானத்தில் ஏற்பட்ட படுது சரியாகிவிட்டதாம். எல்லோருக்குமே இந்த குலதெய்வத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் அதே மாதிரி நம்பிக்கையும் உண்டு. இங்கே பொறுத்தவரை இந்த பகுதியை பொறுத்தளவிலே, இங்கே இருக்கிற கொங்கு பகுதியை பொறுத்தளவிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோயிலை சொல்லித்தான் அடையாளம் காண்பிப்பார்கள். அவருடைய பெண் இன்னொரு பையன் வீட்டிற்கு சென்றால் அந்த பையன் இங்கே வந்து பொன் கேட்டாலும் உங்களுடைய காணியாட்சி அம்மன் கோயில் எது என்று கேட்பார்கள். இவர்களுக்கு எல்லாமே குலதெய்வம் அம்மன் கோயிலாகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு முருகன் கோயிலும், ஒரு சிலருக்கு ஈஸ்வரன் கோயிலும், ஒரு சிலருக்கு பெருமாள் கோயிலும் உண்டு. இந்த முறையிலே அந்த காலத்திலெல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களாக இருந்தால், அவர்கள் சைவர்களாக இருந்தால் அவர்கள் பழனியையோ அல்லது சிதம்பரத்தையோ தன்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி வைணவர்களாக இருந்தால் அவர்கள் திருவரங்கத்தையோ அல்லது திருப்பதியோ தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். பெரியவர்கள் சொல்வதெல்லாம் நம்முடைய வரக்கூடிய அந்த காசோலையெல்லாம் எங்கு போட்டாலும் நாம் என்ன செய்வோம், அதை நம்முடைய அக்கௌண்ட்டு கொண்டு வருவது போல நம்முடைய செய்கின்ற எல்லா விதமான நன்மைகளும் தீமைகளும் வந்து நம்ம சேருகின்ற இடம் அந்த குலதெய்வத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள். எனவே குலதெய்வத்தை நாம் முதலில் வெளியிட வேண்டுமென எங்கள் குடும்பத்திலெல்லாம் திருப்பதி செல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக என்னுடைய குலதெய்வம் இருக்கும் ராசிபுரம் பக்கத்திலே சிங்களாந்தபுரம் என்ற ஊரிலே கற்பூர நாராயண பெருமாள் என்ற பெருமாள், அங்கு சென்று வழிபட்டு அவர் வழிபட்ட பிறகுதான் திருப்பதிக்கு செல்வார்கள். எனவே ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கண்டிப்பாக ஒரு குலதெய்வம் இருக்கும். சில பேர், எனக்கு தெரிந்த ஒரு ஹைகோர்ட் பணியாற்றக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் பெயர், அவர் மிகுந்த பிரயாசப்பட்டார். தனது குலதெய்வம் எங்களுக்கு தெரியவில்லை என்று. ஆனால் அவர் ஈரோடு பகுதியை சேர்ந்தவர். இங்கே வந்து ஒவ்வொருத்தராக பிடித்து அவருடைய உறவினர்கள் மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது மேட்டூர் பக்கத்திலே குளத்தூர் என்று இருக்கிறது, அந்த குளத்தூரிலே அவருடைய குலதெய்வம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் குளத்தூர் பிரகச்சரணம் என்று தான் அழைப்பார்கள். அவர் குலதெய்வத்தை தேடி அலைந்து பார்க்கும் பொழுது ஒரு வயலுக்கு நடுவிலே அந்த குலதெய்வம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதிலிருந்து அவர்கள் உற்றார் உறவினர் எல்லோரும் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு சென்றார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களெல்லாம் தெய்வபக்தி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அங்கிருந்து அவர்களுக்கு அவருடைய மூதாதையர்களுடைய அறிவுரை இல்லாதனாலே அவர் குலதெய்வம் எது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். எனவே அவர்கள் தான் சொல்வார்கள், நம்முடைய இந்து மதத்தை பொறுத்தளவிலே 2 தான் இருக்கும், ஒன்று சைவமாக இருக்கும் அல்லது வைணவமாக இருக்கும். எனவே சைவமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுக்கு பக்கமாக இருக்கிற பழனியை அல்லது இலாக்கி ஸ்கூலோ கைலாசம் என்ற சிதம்பரத்தை எடுத்துக்கொள்ளலாம். வைணவர்களாக இருந்தால் அவர்கள் ஸ்ரீரங்கத்தை திருப்பதி எடுத்துக்கொள்ளலாம். எனவே எல்லோருமே தங்களுடைய குலதெய்வ வழிபாடு மறந்துவிடக்கூடாது என்பதை மட்டும் நினைவுறுத்திக் கொண்டு, அவர்கள் ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் தங்களுடைய குலப்பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவேற்றினேன். நன்றி, வணக்கம்.